வணக்கம். நான் சசிகலா சைக்காலஜிஸ்ட் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்லெக்சியா அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லைங்க. இது ஒரு பிரெயினோட கண்டிஷன். இது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரெயின்ல ப்ராசஸ் பண்ற விதங்கள் கஷ்டமாகும் அந்த குழந்தைங்களுக்கு. அதாவது ஒரு வார்த்தையையோ ஒரு விஷயங்களையோ படிக்கிற விஷயத்த ப்ராசஸ் பண்ணி அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு சிரமப்படுவாங்க. சரிங்களா? இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று பரம்பரையா இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க அப்பா அம்மாவும் படிக்கிறதுல கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த குழந்தைங்களும் அதே மாதிரி படிக்கிறதுல சிரமப்படுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவங்களோட அந்த டெலிவரி குழந்தை பிறக்கிற டைம்ல நடக்கிற சில விஷயங்கள்னாலையும் அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ் வருது. அதாவது ஃபிட்ஸ் எல்லாருக்கும் பாதிப்பு இல்லை. ஒரு சிலருக்கு ஃபிட்ஸ் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி எழுதுறதுல படிக்கிறதுலயும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவது. சின்ன வயசுலயே இது எப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு 5 வயசு, அதாவது ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எல்கேஜி யூகேஜிலேயே அவங்களுக்கு இந்த எழுதுறது படிக்கிறது அந்த டிஸ்லெக்சிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அங்கேயே நம்ம ஏர்லி இன்டர்வென்ஷன்ல கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன இன்டர்வென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ரெமிடியல் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அவங்களுக்கான வழிமுறையில நம்ம சொல்லித்தரணும். அந்த மாதிரி மெத்தடாலஜியில சொல்லித்தரக்கு நீங்க எங்க ஹெலிக்ஸ் ஓபன் ஸ்கூல் அண்ட் லேர்னிங் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.